கிடைச்ச ஒரு இன்கம். இந்த வாய்ப்பை பற்றி தான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறதுக்காக நிறைய லீடர்ஸ் நாங்கள் அச்சீவ் பண்ணோம் எல்லாருக்கும் இங்கே நீங்கள் பார்த்துட்டு வந்திருக்கோம். இந்த மீட்டிங்லாம் ஒரு காலத்தில் சென்னையில் நடக்கும். அந்த சென்னையில் நீங்கள் வரணும் எவ்வளோ கஷ்டப்படணும் அந்த வெயிலில், இங்கே ஆம்பூரில் உட்காந்துக்கிட்டு கிளியராக உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. பொறுமையாக பாருங்கள். விஷுவல் தேங்க்யூ ஸோ மச். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது பேர் அருணாச்சலம். சென்னையிலேருந்து வரேன். உங்களை எல்லாரையும் பார்க்கறதுக்கு எல்லாம் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கீங்களா? பதிலே காணும். மெசேஜ் எடுத்து நல்லா செஞ்சீங்கன்னா நிச்சயமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆனந்தமாக எல்லாமே இருக்கலாம். எப்படி எனக்கு அந்த மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் கிடைச்சது பார்த்தீங்கன்னா 15 வருடங்களுக்கு முன்னாடி இந்த 15 வருடங்களுக்கு முன்னாடி இந்த வியாபாரம் எடுத்தேன். அதுக்கு முன்னாடி படித்தது டிப்ளமோ, வேலைக்கு சென்னை, நடுவில் ஒரு 4 ஊர் தான் தெரியும். அந்த 4 ஊரை வச்சுட்டு என்ன பண்ணுறது, மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? ஏன்னா பஸ்ஸில் போகும்போது தான் பார்க்குறோம். ஆனால் இந்த பிஸ்னஸ் எடுத்த பிறகு தாய்லாந்து, துபாய், சைனா, ரஷ்யா, இந்தோனேஷியா, லண்டன், ஸ்காட்லாந்து, அபுதாபி, மலேசியா, சிங்கப்பூர். பிஸ்னஸ்க்கு முன்னாடி ஊட்டி கொடைக்கானல் கூட போனது கிடையாது. இப்போ எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தாச்சு. அந்த அளவுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. ப்ளஸ் கப்பல் பயணம், அருமையான ஒரு பெருமை மாதிரி கப்பலில் ஒரு 4 நாள் ஜாலியாக இருக்குமா. இங்கே இருக்கிற கார்லேயே நம்ம போக முடியாது. இந்த பிஸ்னஸ் எடுத்து நானே செவர்லெட் பீட் கார் வாங்கியிருக்கேன். படித்தது பணக்காரமான ஒரு மாதம் 1 லட்சம் சம்பாதிக்கணும் ஒரு எய்மில் காளான் வளர்ப்பு, செங்கல் சூளை, இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட். இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் சென்டர் ப்ளஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் கடை. இதுக்கெல்லாம் எவ்வளோ பணம் தேவைப்பட்டிருக்கு, எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கணும். ஆனால் கிடைச்சது ஒன்றும் கிடையாது. ஆனால் இங்கே என்னுடைய ஐஎஸ்சி இன்கம் 2,36,000. இந்த மகிழ்ச்சி ஆனந்தம் சந்தோஷம் போனது நீங்களே மீனிங் பாருங்க, ஒரு புரியும். அதுக்கப்புறம் சொல்கிறேன். இதில் நான் பிஸ்னஸை எடுத்து என் கீழே மற்றவங்க பார்த்தா சந்தோஷம். நீங்கள்லாம் கார் வந்தீங்க, நீங்கள்லாம் டூர் வந்தீங்க, நீங்கள்லாம் மகிழ்ச்சியாக வீடு கட்டிட்டீங்கன்னா சந்தோஷம் தானே, மகிழ்ச்சி தானே, ஆனந்தம் தானே. அந்த மாதிரி என்னுடைய டீம் கிட்டத்தட்ட 50 பேர் மேலே கார் வாங்கியிருக்காங்க. எல்லாருமே 1 லேக் சம்பாதிக்கிறாங்க. இதோட வேற என்ன சந்தோஷம் வேணும்? நானும் சந்தோஷமா இருக்கேன், கூட இருக்கிறவங்களும் சந்தோஷமா இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வெஸ்டேஜ். நான் எடுத்து கொடுத்தது RS ராஜன் சார். அதனால அவங்களுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பேர் ஷரீஃப். வெஸ்டேஜ்ல யூத் ப்ரோக்ராம் லெவலில் இருக்கேன். இந்த பிஸ்னஸ் வாய்ப்பு வரதுக்கு முன்னாடி நான் சென்னையில் ஒரு MNC கம்பெனியில் 3 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு 18,000 ரூபாய் சேலரி எனக்கு. அந்த நேரத்தில் தான் எனக்கு இந்த வெஸ்டேஜோட வாய்ப்பு கிடைச்சது. வெஸ்டேஜ் வரதுக்கு முன்னாடி ஒரு 3 வருஷம் MNC கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது. கரெக்டாக அந்த நேரத்தில் தான் கொரோனா லாக்டவுன் போட்டாங்க. இருந்த வேலையும் போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிக்கும் போது தான் எனக்கு இந்த வெஸ்டேஜ்ன்ற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. நீங்கள் எப்படி இந்த நேரத்தில் மீட்டிங் பார்க்குறீங்களோ அதே போல் இந்த மீட்டிங் பார்த்து தான் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே நான் வந்தேன். இந்த வாய்ப்புக்குள்ளே வந்து ₹1 கூட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் இந்த பிஸ்னஸ் வாய்ப்பு எடுத்தேன். ஏன்னா என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்டுன்றது பார்த்தீங்கன்னா லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணிட்டுருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு எடுத்து ₹1 கூட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் இந்த வாய்ப்பு எடுத்து முதல் மாதம் வருமானமாக வெறும் ஒரு 2,500 ஆரம்பித்த வருமானம் இன்னைக்கு ஆவரேஜா வெஸ்டேஜ் மூலமா பர் மந்த்துக்கு 1 lakh rupees பர் மந்த் இன்கம் எடுத்துட்டு இருக்கேன். எவ்ரி மந்த் 1 lakh இன்கம் எடுத்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு கார்ன்றது எல்லாருமே பெரிய ட்ரீம், கரெக்டுங்களா? வெஸ்டேஜ் வரதுக்கு முன்னாடி ஒரு புது சைக்கிளோ ஒரு புது வண்டி கூட வாங்கினது கிடையாது. செகண்ட் ஹேண்ட் பைக் தான் யூஸ் பண்ணிட்டு. ஆனா வெஸ்டேஜ் வாய்ப்பு எடுத்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு வெஸ்டேஜ் மூலமா 9 லட்ச ரூபாய் மதிப்புள்ள டிசைர் கார் எடுத்திருக்கேன். ₹1 கூட லோனோ EMI எதுவுமே கிடையாது. 9 லட்ச ரூபாய் நெட் பேமெண்ட் கொடுத்து எடுத்திருக்கேன். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கொடுத்த இடம் தான் வெஸ்டேஜ். இன்னைக்கு என்னோட ஃபேமிலி கடந்த ஒரு 6 வருஷமா ரன் ஆகிட்டு இருக்குன்னா அது காரணம் வெஸ்டேஜ் மட்டும்தான். இதே வாய்ப்பு தான் இங்க இருக்கிற எல்லாருமே கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை நீங்க எந்த அளவுக்கு சீரியஸா எடுத்து பண்றீங்களோ கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய லெவலில் நீங்க சக்சஸ் பண்ணலாம். ஒரு சில பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி டைரக்ட் செல்லிங் பிசினஸ்ல ஸ்டார்டிங்ல ஜாயின் பண்ணிருக்கணும், கம்பெனி ஆரம்பிக்கும் போது ஜாயின் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கும் நிறைய பேர் அந்த மாதிரி சொன்னாங்க. பட் ஆனா வெஸ்டேஜ் நான் ஜாயின் பண்ணும்போது கம்பெனி 15 இயர்ஸ் கிராஸ் பண்ணியிருந்தாங்க. 15 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. வெஸ்டேஜ் ஆரம்பிச்சு 15 வருஷம் கழிச்சு ஜாயின் பண்ண இன்னைக்கு நான் சக்சஸ் பண்ணியிருக்கிறேன்னா கண்டிப்பா நீங்க இன்னைக்கு ஜாயின் பண்ணவும் சக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்த கம்பெனியோட மார்க்கெட்டிங் பண்ண அந்த மாதிரி ஒரு நல்ல லீடர்ஷிப் இங்க இருக்கு. கண்டிப்பா நீங்க எல்லாருமே ஒரு நல்ல முடிவெடுத்து உள்ள வாங்க. ஒரு மிகப்பெரிய வெற்றி இருக்கு, கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. இன்னைக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அருண்ராஜ் ப்ரோ எங்க எல்லாருமே வழிகாட்டிட்டு இருக்கேன். எங்களோட பாஸ்கர் சார் வந்திருக்காரு.
அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த நபர் என்னோட காட் ஃபாதர் வெல்விஷர் மிஸ்டர் ராஜன் சார் கொடுத்தாங்க. அவர் முதல்ல மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லுவேன். சார் இந்த வாய்ப்பை கொடுத்து இந்த வாய்ப்பில் எப்படி ஜெயிக்கணும், வெஸ்டேஜ் என்ன ஜெயிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அது தொடர்ச்சியாக தொடர்ந்து கற்றுக்கிட்டது விளைவாக நீங்கள் முன்னால் ஒரு யூனிவர்சல் கிரவுண்ட் நிலைக்கிறேன். இந்த மூலமா இந்த முதல் மாத வருமானம் 356, அடுத்த மாதம் 2000 வந்தது. அடுத்த மாதம் பிரான்ச் டைரக்ட் கம்ப்ளீட் பண்ணும்போது 10,000 வந்துச்சு. அப்படியே அதிகரிச்சு என்னோட ஹையஸ்ட் இன்கம் 2,74,000 ரூபாய். இது மூலமா 2 கார்கள் எடுத்திருக்கேன். ஒரு 7 லட்சம் மதிப்புள்ள ஷெவ்லேட் பீட்டுங்கிற கார், ஒரு 19 லட்சம் மதிப்புள்ள மஹேந்திரா எக்ஸ்யூவி கார். அதே மாதிரி ஒரு ஃபாரின் ட்ரிப் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் போயிட்டு இருந்த ஃபாரின் ட்ரிப் ஒரு அற்புதமான ட்ரிப்பு. நார்மலாகவே எல்லாருக்கும் சுற்றி பார்க்குற ரொம்ப பிடிக்கும். கரெக்டா நம்ம இந்த ஊரை சுற்றுறோம், சென்னையை சுற்றுறோம், தமிழ்நாடு சுற்றுறோம், இந்தியாவை சுற்றுறது அதிகம் கம்மி கரெக்டா. பட் நம்ம எங்கே கூட்டு போகிறாங்க நம்ம வெஸ்டேஜ் ஃபாரின் ட்ரிப். அந்த ஃபாரின் ட்ரிப்லையும் நான் போன முதல் ட்ரிப் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிதக்கும் சொர்க்கம் சொல்லலாம். சொர்க்கத்தை உயிரோடு இருக்கிறது பார்க்க முடியுமா? ஆனால் வெஸ்டேஜில் இருந்தால் பார்க்கலாம். அந்த மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ராயல் கரீபியன் குரூஸ்னு அந்த கப்பலோட நேம். அதில் 5000 பயணிகள் பண்ணிக்கலாம். அப்போ எப்பேற்பட்ட ஷிப்பு பாருங்க, அதில் எவ்வளோ ஸ்டாஃப் இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா. அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஷிப்பில் ஃபர்ஸ்ட் ட்ரிப் போயிட்டு என் டீம்லேருந்து ஒரு நபர் வந்தார். அதை தொடர்ந்து 2, 3 ஒரு ட்ரிப்பாக அதிகரித்து நான் மட்டும் போல டீம்லேயும் மக்கள் வந்துகிட்டே இருந்தாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம். ஸோ அந்த மாதிரி இது வரைக்கும் 19 முறை வெஸ்டேஜ் மூலமா 19 முறை வெளிநாடு சுற்றுலா போயிட்டு வந்திருக்கேன். அது அதிகபட்சமாக டீம்ல 153 நபர்களோட 2019 அதுவும் ஒரு க்ரூஸ் தான், ஸ்டார் க்ரூஸ். 153 பேர் வித் மை ஃபேமிலி போயிட்டு வந்தேன். இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் பாருங்களேன், வருமானம் பெரிய வருமானம் சொல்லியிருக்கேன் கரெக்டுங்களா. இன்னும் சொல்ல போனோம்னா இன்னைக்கு 2.25 லட்சம் வருமானம் அதிகபட்சம் இன்னும் சொன்னேன். என்னோட படிப்பு பார்த்தீங்கன்னா SSLC தான். காரு 2 கார் வாங்கியிருக்கேன்னு சொன்னேன். ஃபாரின் ட்ரிப்பு ஒரு முறையும் ட்ரிப்பில் அதிகமாக பீப்புள் வந்துட்டாங்க. அதிகபட்சமாக 150 பேர் சொன்னேன். இதெல்லாம் எப்படி நடந்தது? இந்த மாதிரி வேறு எந்த துறையிலையும், வேறு எந்த ஜாப்லையும், வேறு எந்த பிசினஸ்லையும் நடக்கவே நடக்காது. என்னால் எவ்வளோ வேணால் ஆணித்தரமாக ப்ராமிஸ் கூட பண்ணி சொல்ல முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இங்கே மட்டும்தான் இது நடக்கும் வெஸ்டியில். ஏன்னா இந்த விஷயம் நடக்கும். நம்ம கம்பெனி எப்படி முன்னமே சொல்லிட்டாரு. எப்போ சொல்லிட்டாரு? கம்பெனி ஆரம்பிக்கிறது இன் யுவர் சக்சஸ் லைக்ஸ் அவர் சக்சஸ். அப்படின்னா என்னன்னா நீங்க ஜெயிச்சாதான் நான் ஜெயிக்க முடியும் அவர் சொல்லியிருக்காரு. இது கம்பெனி மட்டும் இல்லைங்க, ஒரு நபருக்கும். அப்போ கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். இல்லை இப்போ சிந்திக்க முடியலனா கூட நான் சொன்னதை ஞாபகம் வச்சுங்க. கிரேட் நம்மளோட மென்டர் கட்டலாம் ராஜா சார் வந்து இங்கே க்ளோசிங் பண்ணுவாங்க. அவர்கிட்ட கேள்விகள் எதாவது இருந்தால் கேளுங்க, இல்லை முடிஞ்சவொடனே அவர்கிட்ட இந்த கேள்வி கேளுங்க, முடிஞ்சவொடனே சிந்திங்க தயவு செய்து. எப்பேற்பட்ட வாசகம். ஏன்னா நிறைய இடத்துல நம்ம என்ன சொல்றோம், நம்ம சமூகம் சரியில்லை, நம்ம சூழ்நிலை சரியில்லை, என் படிப்பு சரியில்லை, என்னோட வளர்ப்பு ஏதோ சொல்லிட்டு இருக்க காரணங்கள். இதெல்லாம் பொய்யான காரணங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்க? அது கூட முழுசா கை வர மாட்டேது. எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா வெற்றி தோல்வி யார் காரணம்னா நான் மட்டும் தான் காரணம். கரெக்டா? இது ஒத்துக்கலாமா? அதுக்கும் வரல கை. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், லைஃப் இஸ் ரிவர்ஸ். கரெக்டா? வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது, பியூட்டிஃபுல் சொல்லுவாங்க. அது யார் கையில் இருக்குன்னா உங்க கையில் தான் இருக்கு. அதை எப்போ நிர்ணயம் பண்ணனா இந்த செகண்ட்ல கூட பண்ணலாம். ரைட். ஸோ அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்களை கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சிருக்காங்க. உங்க உறவினரோ நண்பரா எனக்கு தெரியல. பட் யாரோட கட்டளை பேர்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க தினந்தனம் வழிபடக்கூடிய கடவுள், இல்லை குலதெய்வம், இல்லை உங்க முன்னோர்கள் யாரோ ஒருத்தர் அவங்க மூலயமா அந்த கட்டளை மூலமா இங்க வந்து உட்கார வச்சிருக்காங்க. அப்ப எப்பேற்பட்ட ஒரு சிறப்பான நாள் பாருங்க. இந்த நாளுக்கு ஒரு மரியாதை கொடுத்து நீங்களும் இங்க பார்த்தவங்க இல்லைங்க, இப்போ ராஜன் சார் வராங்களே, அவரை விட அதிகமான வருமானமும் வளர்ச்சி அடையலான்றது வெஸ்டேஜ்ல சாத்தியம். ஸோ அதுக்கான விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. நான் வரேன். தேங்க்யூ. விஷ் ஆல் தி பெஸ்ட்.